மாவட்ட ஆட்சேர்ப்பு பிரிவின் கீழ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் மசால்ச்சி இந்த போஸ்டிங்காக அடுத்து உங்களுக்கு நடத்த போகிற அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அந்த ப்ராசஸுக்கு உங்களை எந்த அளவு கூப்பிட போகிறாங்கன்னு தெரியலை. பட் அப்படி உங்களை கூப்பிட்றது ஒருவேளை 1:10 ரேஷியோ இந்த விகிதாச்சாரப்படி உங்களை சான்றிதழ் சரிபார்ப்புக்காக கூப்பிட்டால் இந்த கேட்டகிரியில் நீங்கள் இருந்தால் சிவிக்கு செல்ல வாய்ப்பு அதிகம். அது எந்த கேட்டகிரியில் அப்படின்ற பார்க்க போகிறோம். எந்த கேட்டகிரியில் மீன் எந்தெந்த கம்யூனிட்டியில் உள்ளவங்க அந்த கம்யூனிட்டிக்கு இருக்கக்கூடிய எந்தெந்த ரிசர்வேஷனில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு செல்வதற்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒன்ஸ் இந்த வீடியோவில் சொல்கிறது ரேஷியோ 1:10 அந்த விகிதாச்சாரப்படி அவங்க கூப்பிட்டால் மட்டும்தான் சொல்ல வரேன். அதுவும் இது சான்றிதழ் சரிபார்ப்புக்கு மட்டும் போவதற்கு மட்டும்தான். ஏன்னா இதில் நான் சொல்கிற விஷயங்களை பார்த்துட்டு உடனே இவங்களெல்லாம் ஜாப் கிடச்சிருமா, அப்போ இந்த மார்க் எடுத்தாலே ஜாபே கொடுத்துருவாங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் கேட்குறீங்க. அதனால தான் சரி ஓகே வீடியோக்குள்ளே போகலாம். எந்தெந்த கம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஎம், எம்பிசி, டிசி, எஸ்சி, எஸ்சிஏ இந்த கம்யூனிட்டிஸில் உள்ளவங்களுக்கு ஒரு 72 75 மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா அடுத்து நடக்கக்கூடிய சிவிக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். பட் இந்த கம்யூனிட்டிஸில் உள்ளவங்க அதுலேயும் ரிசர்வேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அது எந்தெந்த ரிசர்வேஷன் அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிற ரிசர்வேஷன் இந்த கம்யூனிட்டிஸில் உள்ளவங்களுக்கு ஓகேங்களா. விமன் டெஸ்டிடியூட் விடோ, அடுத்து விமன், அடுத்து விமன் பிஎஸ்டிஎம், விமன் ப்ரியாரிட்டி, விமன் பிஎஸ்டிஎம் ப்ரியாரிட்டி. இப்போ நீங்கள் இந்த டிஸ்பிளேல பார்க்குறது அது பிசிஎம்மோ இல்லை எம்பிசி, டிசி, எஸ்சி, எஸ்சிஏ எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி இந்த விமனில் இந்த டிடபிள்யூ இந்த மாதிரி ஒதுக்கி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் இதில் உள்ளவங்களுக்கு ஓகேங்களா. இப்படி இருந்தால் இதில் இப்போ பார்த்த உடனே என்ன ப்ரியாரிட்டியாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. டிடபிள்யூ, பிஎஸ்டிஎம், விமன் ஃபஸ்ட்டு 3 இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் ப்ரியாரிட்டி தான் ஓகேங்களா. ப்ரியாரிட்டின்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் தான் அது ப்ரியாரிட்டியில் இருக்கும். ஸோ அதை பார்த்தோன்னே இது எல்லாத்தையும் குழப்பிக்கிறீங்க. பட் இது ரிசர்வேஷன் அப்படின்றது வேறு, அதுக்கு மேலே ப்ரிஃபரன்ஸ் என்று சொல்லக்கூடிய ப்ரியாரிட்டி அப்படின்றது வேறு இல்லையா. அதே மாதிரி மேலுக்கு எம்னா மேல், இப்போ எம்பிசியில் மேல் கேட்குறாங்கன்னா அந்த மாதிரி சொல்ல வரேன். மேல் பிஎஸ்டிஎம், மேல் ப்ரியாரிட்டி, மேல் பிஎஸ்டிஎம் ப்ரியாரிட்டி. இப்போ உதாரணத்துக்கு பிசிஎம்மில் மேல் பிஎஸ்டிஎம் ப்ரியாரிட்டி உள்ளவங்கன்னு சொல்லுவோம்ல, இதுதான் ரிசர்வேஷன். இப்படி உள்ளவங்களுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்ல வரேன். இதுலேயும் பாருங்கள் ஃபஸ்ட்டு 2 இது நான் ப்ரியாரிட்டி தான், லாஸ்ட்டு 2 இது தான் ப்ரியாரிட்டியில் வருது. இதில் ஒரு கம்யூனிட்டியை சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கும் புரியும். எஸ்சிஏ ப்ரியாரிட்டி, எஸ்சிஏ பிஎஸ்டிஎம் ப்ரியாரிட்டி, எஸ்சிஏ பிஎஸ்டிஎம் ப்ரியாரிட்டி டிடபிள்யூ இவ்வளோ ரிசர்வேஷன். அடுத்து எஸ்சிஏ ப்ரியாரிட்டி டிடபிள்யூ, அடுத்து பிஎஸ்டிஎம் டிடபிள்யூ ஓகேங்களா. இது எஸ்சிஎன் மட்டும் கிடையாது, எஸ்சிஏ, எஸ்சி, பிசிஎம், எம்பிசி, டிசி உள்ளவங்களுக்கு இவ்வளோ இதில் இருந்தால் கண்டிப்பாக அதிக சான்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற மேலே ஃபஸ்ட்டு உள்ள 4 இது ப்ரியாரிட்டி, கீழே உள்ள பிஎஸ்டிஎம் டிடபிள்யூ அப்படின்றது நான் ப்ரியாரிட்டியில் தான் வருது. ஜஸ்ட் இது ரிசர்வேஷன். அடுத்ததாக இப்போ இந்த மாதிரி உள்ள பர்சன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமான சான்சஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். யாருன்னா பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷன், டீஃப் அண்ட் ஹார்ட் ஆஃப் ஹியரிங், லோக்கோமோட்டர் டிசபிலிட்டி இப்படி கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த லெவல்லையும் பார்த்தீங்கன்னா இதில் மேலுக்கு தனியாக ஒதுக்குறாங்களான்னு தெரியல, இதுக்குள்ளேயே மேல் சொல்லி, ஆனால் விமன் கண்டிப்பாக ஒதுக்குவாங்க. இவங்களுக்கெல்லாம் மோர் சான்சஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பிளைண்ட்னஸ், டீஃப் அண்ட் ஹார்ட் ஆஃப் ஹியரிங், லோக்கோமோட்டிவ் டிசபிலிட்டி இதுலேயுமே இதுக்குள்ளே இன்னொரு ரிசர்வேஷனாக விமனுக்குன்னு தனியாக ஒதுக்கும் போது மோர் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து லாஸ்ட்டாக எக்ஸ் சர்வீஸ் மேன் ஓகேங்களா. இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே இப்போ இந்த கம்யூனிட்டிஸில் இந்த ஒரு ரிசர்வேஷனில் வர்றவங்களுக்குலாம் அதிக வாய்ப்புகள் இருக்குது. 1:10 ரேஷியோவில் உங்களை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை கூப்பிட்டா ஒரு 72 75 மார்க் எதிர்த்தவங்க கூட பார்த்தீங்கன்னா அழகாக வரக்கூடிய லிஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பகுப்பாய்வு பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் வழக்கம் போல் கமெண்ட் பாக்ஸில் கேட்பீங்க ஷார்ட் லிஸ்ட்டு கட் ஆஃப் ஹால் டிக்கெட் எப்போ வரும் கேட்பீங்க. அதையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் மென்ஷன் பண்ணியிருக்க இந்த டேட்ஸுக்குள்ளே எல்லாம் வந்துடும் நம்ம நம்பலாம். நன்றி.